நம்பிக்கை. நம்பிக்கை என்பது மனிதர்களின் ஒரு முக்கிய அம்சம் மற்றும் சான்றுகளில் ஒன்றாகும். நம்பிக்கை மனிதர்களின் உண்மையை மற்றும் அவர்கள் எப்படி போராடுவார்கள் என்பதை வெளிப்படுத்த உதவுகின்றது. இது செயல்படுத்தும் அல்லது செயல்படாத செயல்களையும் நிறைவு செய்யும். அப்படிப்பட்ட நம்பிக்கையை பற்றி இக்கதையில் பார்க்கலாம். ஒரு காலத்தில் பசுமையான ஒரு சிறிய கிராமத்தில் ஜேக்கப் என்ற வயதான புத்திசாலி விவசாயி வாழ்ந்து வந்தார். ஜேக்கப் துன்பங்களை எதிர்கொண்டாலும் கூட தனது அசைக்க முடியாத நேர்மறைக்காக கிராமம் முழுவதும் அறியப்பட்டார். ஒரு நாள், குறிப்பாக கடுமையான வறட்சியின் போது கிராமத்தில் பயிர்கள் வாட ஆரம்பித்தன. விரக்தி காற்றில் கனமாக தொங்கியது. இருண்ட பார்வை இருந்த போதிலும் ஜேக்கப் ஒவ்வொரு நாளும் தனது வயல்களில் தொடர்ந்து உழைத்து தனது இதயத்தில் நம்பிக்கையுடன் விதைகளை விதைத்தார். அவரது நம்பிக்கையை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நிலம் வறண்டு கிடக்கும் போது, மேகங்கள் மழை பொழியாமல் இருக்கும் போது நடவு செய்வதற்கு ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கேள்வி எழுப்பினர். ஆனால் ஜேக்கப் சற்றும் கவலையின்றி புன்னகைத்து பதிலளித்தார். நான் நடும் ஒவ்வொரு விதையும் வாழ்வின் வாக்குறுதியை கொண்டுள்ளது. இருண்ட காலத்திலும் கூட வளர்ச்சிக்கான சாத்தியம் உள்ளது என்று கூறினார். மாதங்கள் கடந்து வறட்சி நீடித்தது. மற்ற விவசாயிகள் பெருகிய முறையில் வருத்தமடைந்தனர். அவர்களில் பலர் தங்கள் வயல்களை முற்றிலுமாக கைவிட்டனர். ஆனாலும் ஜேக்கப் உறுதியாயிருந்து தன் பயிர்களை அக்கறையுடன் வளர்த்து சேமித்த சிறுநீரில் தண்ணீரும் பாய்ச்சினார். பின்னர் ஒரு அற்புதமான காலையில் வானம் பலத்த மேகங்களால் இருண்டது மற்றும் தாகமுள்ள நிலத்தின் மீது மழை பெய்ய தொடங்கியது. நீண்ட நாட்களாக பெய்த மழையை கண்டு கிராம மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். மழை பூமியை நினைத்ததால் ஜேக்கப்பின் வயல்கள் செழிக்க தொடங்கின. துடிப்பான பசுமையுடனும் வெடித்தன. ஜேக்கப் தனது தரிசு வயல்களுக்கு மாறாக அபரிதமான விளைச்சல்களை கண்டார். அதனை மற்றவர்களும் வியந்து பார்த்து ஆச்சரியமடைந்தனர். அவருடைய ரகசியத்தை அறிய ஆவலுடன் அவரை அணுகினார்கள். இது ஒரு ரகசியம் அல்ல என்று ஜேக்கப் கண்ணில் மின்னலுடன் பதில் கூறினார். இது வெறுமனே நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி மட்டுமே என்று கூறினார். இருண்ட காலத்திலும் நான் விதைத்த ஒவ்வொரு விதையின் திறனையும் நம்புவதை நான் தேர்ந்தெடுத்தேன். என்னிடம் இல்லாதவற்றில் நான் கவனம் செலுத்தவில்லை, மாறாக நான் என்ன செய்ய முடியும் என்பதில் கவனம் செலுத்தினேன். ஜேக்கப்பின் நேர்மறையானது சாதகமான சூழ்நிலைகளின் விளைவு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் செய்யும் நனவான தேர்வு என்பதையும் கிராமவாசிகள் உணர்ந்தனர். அவரது முன்மாதிரியால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் தங்கள் சொந்த துறைகளுக்கு புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடன் திரும்பினர். நம்பிக்கையுடனும் நெகிழ்ச்சியுடனும் சவால்களை எதிர்கொள்ள தயாராகவும் இருந்தனர். அன்று முதல் அந்த கிராமம் செழித்து வளர்ந்தது. நிலத்தை வளமாக்கிய மழையினால் மட்டுமல்ல, அந்த கிராம மக்களின் இதயங்களில் செழித்திருந்த நம்பிக்கையின் விதைகளாலும் கூட. ஏனென்றால் இருண்ட காலங்களில் பிரச்சனைகள் இல்லாதது நம்மை வரையறுக்கவில்லை, மாறாக அவற்றை பற்றிய நமது அணுகுமுறை என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். மேலும் ஒரு நேர்மறையான மனநிலையுடன் இருந்தால் கடுமையான புயல்கள் கூட நமது மிகப்பெரிய வளர்ச்சியின் விதைகளாக மாறும். எனவே உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கும் நம்பிக்கை உங்களை வாழ்வில் வளர்ச்சியடைய செய்யும்.